பஞ்சனையில் கொஞ்சலுமே துளை
7 அம்மைமார்களும் ஐயாவிடத்தில் ஒளி நிலையில் ஐயாவோடு இகனை திருக்கல்யாணமாக ஒன்றிணைந்து நமக்கெல்லாம் நல்வாழ்வு தருவதற்காக தெருவீதி வலம் வருகின்ற வாசகத்தை அழகாக எம்பெருமானோடு இணைந்து நமக்கு சொல்லி தந்து அம்மைமார்கள் நமக்கெல்லாம் இறைவனிடத்தில் வாழ்கின்ற அந்த பரிசினை கொடுக்க வேண்டும் என்று அம்மைமார்களும் ஐயாவிடத்தில் வேண்டுகின்றார்கள். அப்பொழுது ஐயா சொல்லுகின்றார், இதுதான் என்னுடைய இது சோழி என்று நினைத்து விட வேண்டாம். நாளைய தினமும், அதாவது இந்த கலியுகம் ஆளுகின்ற வரைக்கும் இன்னும் அநேக பெண்களை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன் என்று எம்பெருமான் சொல்லுகின்றார். எனவே இந்த இகனை திருக்கல்யாணத்தை கேலியாக எவரும் உழைத்து விட வேண்டாம் என்றும் ஐயா நமக்காக சொல்லுகின்றார். அதாவது இறைவன் உருவம் இல்லாதவன் ஒளி நிலையில் இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் அருள் புரிகின்ற காரணத்தினால் இறைவனை ஒளி நிலையில் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது 7 அம்மைமார்களும் ஒளி நிலை பெற்றவர்கள், ஒளியோடு இணைகின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உலகத்தில் மனிதர்கள் நடத்துகின்ற திருமணம் என்பது போல குறை சொல்லக்கூடாது என்பதை ஐயா நமக்கு இங்கே சொல்லுகின்றார். அதுபோல நான் என்று எவர் இந்த உலகத்திலே தன்னால் இந்த உலகத்தை இயக்க முடியுமோ அவருக்கு தான் நான் என்று சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. எனவே இறைவன் இந்த உலகத்தை படைத்து 84 லட்ச ஜீவராசிகளையும் தன்னுடைய அருளோடு இயக்கிக் கொண்டு இருக்கின்றார். எனவே ஆண் நிலையில் ஐயாவும் பெண் நிலையில் நாம் எல்லோருமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்மையும் எம்பெருமான் தான் இகனை திருக்கல்யாணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை மனதிலே எடுத்துக் கொள்ள வேண்டுமா? பாரத போர் நிறைவடைந்த பிறகு அர்ஜுனன் கண்ணனை அழைத்து கேட்கின்றான், கண்ணா, பாரத போரிலே எங்களுக்கெல்லாம் வெற்றியை தேடி தந்தாய், ஆனால் எனக்கென்று இருந்த ஒரே ஒரு மகன் அபிமன்யு, அவனை மட்டும் எதற்காக என்னிடத்தில் இருந்து பிரித்து சென்று விட்டாய் என்று வேதனையோடு கேள்விகள் கேட்டானாம். அப்பொழுது கண்ணன் சொன்ன பதில், நீயும் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லி அர்ஜுனனுடைய கையை பற்றி பிடிக்கின்றார். அப்பொழுது அபிமன்யு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய உலகத்திற்கு இந்த அர்ஜுனனை அழைத்து செல்கின்றார். அப்பொழுது ஒரு ஊஞ்சலில் அபிமன்யு சந்தோஷமாக சிரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றார். இதை பார்த்தவுடன் அர்ஜுனன் என்னுடைய மகன் அல்லவா அங்கு இருப்பது என்று ஓடோடி சென்று மகனை கட்டி தழுவுகின்றார். ஆனால் அபிமன்யுக்கு வந்திருப்பது யார் என்றே தெரியவில்லை. அர்ஜுனனை அப்படியே ஒரு கையெடுத்து தள்ளிவிட கண்ணனை பார்க்கின்ற பொழுது தந்தையே என்று கண்ணனை வந்து கட்டி தழுவினானாம். அப்பொழுதுதான் அர்ஜுனனுக்கு புரிந்து கொண்டது, இந்த பூலோக வாழ்வில் மட்டும்தான் நமக்கெல்லாம் உறவு முறைகள் தந்தை மகன் மகள் என்றும் தாய் என்றும். ஆனால் இந்த உடலை விட்டு உயிரானது எம்பெருமானுடைய திருப்பாதத்திற்கு செல்கின்ற பொழுது நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் இறைவன் ஒருவனே மட்டும்தான். இந்த உலகத்தில் உறவு முறைகள் செல்லுபடியாகவே தவிர இறைவனுடைய திருப்பாதத்திற்கு இந்த ஆன்மா சென்ற பிறகு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் கிடையாது, என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தை என்று உறவு முறைகளும் அங்கு செல்லுபடியாகாது. எனவே உலகம் என்பது நாம் வாழ்வதற்கான ஒரு வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டில் வாழ்வதற்காக கொஞ்சம் காலத்தை எம்பெருமான் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே வாழ்கின்ற காலத்தில் அன்பு, பொறுமை, தர்மம் என்று இறைவனுக்கு உகந்த நிலையிலே வாழ்ந்து ஒளி நிலையை அடைய வேண்டும் என்று ஐயா இன்றைக்கு நம் கையில் இந்த இகனை திருக்கல்யாணத்தை நடத்தி சிறப்பு சேர்க்கின்ற அற்புதமான பாக்கியத்தை தந்திருக்கின்றார். எனவே இந்த கலியுகம் அழிகின்ற வரைக்கும் வருட வருடம் தோறும்
எம்பெருமான் இந்த இகனை திருக்கல்யாணத்தை நமக்கு அற்புதமாக வருடந்தோறும் நடத்தி தந்து நாம் எல்லோரும் இந்த வாழ்வானது நிரந்தரம் இல்லை, மேலான வாழ்வு என்பது இனி வரக்கூடிய தார்மீக வாழ்வுதான் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த இகனை திருக்கல்யாணத்தை ஐயா நடத்தி தந்தது போல நாளைய தினம் சிவனாக வேடமணிந்து பகவதி தாயை தன்னோடு ஐக்கியப்படுத்துகின்றார். பிரம்மனாக வேடமணிந்து சரஸ்வதி தாயை தன்னோடு ஐக்கியப்படுத்துகின்றார். வள்ளி தெய்வானையாக இங்கு கந்தனாக வேடமெடுத்து தன்னோடு ஐக்கியப்படுத்துகின்றார். அதுபோல லட்சுமியை நாராயணராக ஐக்கியப்படுத்துகின்ற வாசகம். இப்படி நாளைய தினம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திருவருள் சக்திகளை எல்லாம் தன்னோடு ஐக்கியப்படுத்தி இறைவன் ஒன்றுதான், யாரை வேண்டுமானாலும் இந்த இடத்திலே வணங்கினால் ஐயா என்று வருகின்ற பொழுது எம்பெருமான் அனைத்தையும் உங்களுக்கு தருவார். எனவே இறைவன் என்று தனித்தனி நாமங்களாக நாம் வழிபடுகின்றோமே தவிர இறைவன் ஒன்றுதான். இங்கு ஐயாவை யாராக நினைத்து வணங்கினாலும் எம்பெருமான் உங்களுக்கு அந்த நிலையில் அருள் பாலிப்பார். ஆனால் நம்முடைய எண்ணம் ஐயாவிற்கு உகந்த பிள்ளை போல இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். திருமண வீட்டிற்கு சென்றால் என்ன செய்யணும்? அம்மைமார்கள் தாலி கட்டும் போது குரவை சத்தம் போட வேண்டும். எதற்காக? யமனுக்கும் காலனுக்கும் அங்கு எந்த வேலையும் கிடையாது. எனவே வாழ்த்துவதற்கு ஐயா நம்முடைய கையிலே இந்த வாய்ப்பினை தந்திருக்கின்றார். எனவே நாளைய தினம் அற்புதமாக திருவருள் சக்திகளுக்கெல்லாம் இகனை திருக்கல்யாணத்தை ஐயா நம்முடைய திருநடையில் நடத்த இருக்கின்றார். நாளைய தினம் பகவதி தாய் ஐயாவுக்கு பொறிமாவு பிசைந்து கொடுத்தாரா. எனவே நாளைய தினம் ஐயாவுடைய திருநடையிலே அன்பு மக்கள் ஐயாவுக்கு பொறிமாவு கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று எபெருமானுடைய திருவருளால் வேண்டிக் கொண்டு துடியடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகள் சான்றோர் மக்கள் குறைவுகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து கொண்டு இருந்தார் அன்றே இந்த வாசகம் படித்து நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கு எம்பெருமானுடைய அருளினால் இந்த இகனை திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட அத்தனை மக்களும் தன்னுடைய கூறுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை மக்களுக்கும் அதுபோல எம்பெருமானுடைய திருநடையில் இன்று அன்னதர்மம் செய்வதற்காக பாக்கியமற்ற அன்பு குடும்பங்கள் அனைவருக்கும் எம்பெருமாள் தருமிக வாழ்வினை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஐயாவிற்காக தான தர்மங்கள் செய்த அன்பு மக்கள் அனைவருக்கும் எம்பெருமாள் தொடர்ந்து இதுபோல அடுத்த வருடமும் இந்த நிலைகளை செய்வதற்கான சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய திருப்பாதத்தில் வேண்டுதல் வைத்து இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை செய்ததற்காக அத்தனை மக்களுக்கும் ஐயாவுடைய அருளினால் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு வாசகம் படித்து நிறைவு செய்வோம். Yeah,